வெல்கம் டு இன்ட்ரோ டெக் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் அமேசானில் சேல்ஸில் இருக்கக்கூடிய நானோ மேஜிக் டபுள் சைட் டேப்பை பற்றி பார்க்கலாம். செவத்தில் ஒரு பொருளை ஒட்டுறதுக்காக டபுள் சைட் டேப் நார்மலாக நம்ம பயன்படுத்துவோம். அதை விட இது டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியான பொருளை கூட இதில் ஒட்டலாம். இது டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கலரில் இருக்கிறதுனால இதை பயன்படுத்துறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டேப்பை பற்றி மேலும் தகவல்களோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நானோ டபுள் சைட் டேப்பு தான் அமேசானில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. செவத்தில் அல்லது கதவில் சமதளமான ஒரு பகுதியில் எந்த பொருளாவது மாற்றுறதுக்கு ஆணி அடிப்போம். இந்த டேப் இருந்ததுன்னா ஆணி அடிக்க வேண்டியதில்லை. சாதாரண டபுள் சைட் டேப் மாதிரியே இருக்கும். தேவையான பார்ட் வரையில் எடுத்து கட் பண்ணிவிட்டு செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா அழுத்தி ஒட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை பிரிச்சிட்டோம்னா பசை மாதிரி இருக்கும். அது மேலே பொருளை ஒட்டிக்கலாம். செவத்தில் மல்டிமீடியா ஸ்பீக்கரை தான் நான் ஒட்ட போகிறேன். அதை எப்படி ஒட்டுறோம் அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவு சைஸ் டேப் வேணுமோ கட் பண்ணி எங்கே ஒட்டுறோமோ அங்கே நல்லா வச்சு ஒட்டிட்டு ஒரு முறை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அன்றாடம் வீடுகளுக்கு பயன்படக்கூடிய இந்த நானோ டேப்பு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முதல் லிங்க்கு நான் வாங்கி பயன்படுத்தின இந்த பொருளோட டைரக்ட் லிங்க்கை கொடுக்குறேன். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லிங்க் எல்லாமே குறைந்த விலையிலிருந்து அதிக விலையில் இருக்கக்கூடிய நானோ டேப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. 5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த நானோ டேப்பை 359 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போது 369 ரூபா விலை உயர்ந்திருக்கு. நானோ டேப்புக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரை எடுத்தாச்சு. மேலே இருக்கக்கூடிய லேயரை எடுத்ததுமே ஒட்ட வேண்டிய பொருளை சீக்கிரமாகவே ஒட்டிடுறது நல்லது. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மேல் லேயரை பிரித்ததுமே பசை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஸ்பீக்கரை நல்லா அழுத்தி ஒட்டிட வேண்டியது தான். உள்ளே ஏர் போகாத மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்திட்டோன்னா நல்லா ஸ்டெடியாக நிற்கும். இந்த நானோ டேப்பை பயன்படுத்தி 4 ஸ்பீக்கர் செவத்தில் ஒட்ட போகிறேன். இதே மாதிரி ஸ்பீக்கர் தான். இந்த டேப்பை பயன்படுத்தி ஒட்டிய 4 ஸ்பீக்கரையும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நானோ டேப்பை பயன்படுத்தி 4 மல்டிமீடியா ஸ்பீக்கரையும் செவத்தில் ஒட்டியாச்சு. இந்த ஸ்பீக்கருக்கான ஒயரிங் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போது ஆடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்துட்டு போகலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.